இன்னைக்கு அநேகரை கண்டிச்சா என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. கண்டிச்சு புத்தி சொல்லணும், உங்களுக்கு கோபம் வருது, வெறுப்பு வருது, உடனே சபையை விட்டு போயிடுறோன்றாங்க, ஊழியத்தை விட்டு போயிடுறோன்றாங்க, உங்க மூஞ்சிலே முழிக்கலன்றாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபருக்குள்ள இருந்தார்னா கண்டிப்பா அவர்களையும் கண்டித்து உணர்த்துவார். அவர்களை சார்ந்து இருக்கிறவர்களை என்ன செய்வார், கண்டித்து உணர்த்துவார். நீ அந்த கண்டிப்புக்கு உடன்பட்டு இருந்தா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்ப. நீ தேவனுடைய கையில் ஒரு ராஜமுடியா இருப்ப. நீ தேவனுடைய கையில் ஒரு முத்திர மோதிரமா இருப்ப. நீ தேவனுக்காக எழும்பி செயல்படுகிற ஒரு நபரா இருப்ப. இல்ல இல்ல எனக்கு இந்த கண்டிப்பு எல்லாம் வேண்டாம், நான் மனம் போலதான் வாழவேன் நீ ஓடுனா, நீ ஒரு காலத்துல சொல்லுவ, ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே,